பாஜக தான் இதில் முன்னணியில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமான வசூலில் 47 விழுக்காடு அளவுக்கு நன்கொடை என்கிற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக வசூலித்து வைத்திருப்பது பாஜக தான். அவர்கள் தேர்தல் பத்திரங்களின் மூலம் வசூலித்த தொகையே 6000 கோடிக்கு மேல் என்று சொன்னால் வெளியே தெரிந்திருப்பது. தேர்தல் பத்திரம் அல்லாமல் அவர்கள் கருப்பு பணமாக எத்தனை ஆயிரம் கோடியை வசூலித்திருப்பார்கள் என்று யூகிக்க முடிகிறது. இந்த தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் அதானியின் நிறுவனம் ஏன் இடம்பெறவில்லை, அம்பானியின் நிறுவனம் ஏன் இடம்பெறவில்லை? தேர்தல் நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு அதானியும் அம்பானியும் பணக்காரர்கள் இல்லையா? லாபத்தில் அவர்கள் கம்பெனி இயங்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது.